தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்கிறாரா மோடி? இது பிரதமராக இருக்க மோடி ராஜினாமா பண்ணாலும் தான் பண்ணலனாலும் ஒண்ணுதான். இந்தியாவுக்கு அதனால எந்த விதமான நல்லதும் நடக்க போறது கிடையாது, எந்த விதமான மாற்றங்களும் நடக்க போறது கிடையாது. வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்கிறாரா மோடி? இதுதான் 2 நாட்களா இந்தியா முழுக்க பரபரப்பா பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம். திடீர்னு ஏன் இது ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, 2 நாட்களுக்கு முன்னாடி RSS தலைமை அலுவலகம் நாக்பூர்ல இருக்கு. அதை போய் பார்வையிடுறாரு பாரத பிரதமர் மாண்புமிகு திரு மோடிஜி அவர்கள். சரி, இதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னா, RSSக்கு ஒரு அறிமுகம் தேவையில்லை. பிஜேபியில யாரெல்லாம் சேர்றாங்களோ அவங்கலாம் RSSல இருந்துட்டு பயிற்சி எடுத்துட்டு மேக்சிமம் எல்லாரும் அப்படிதான் பிஜேபியில சேருவாங்க. RSS இருந்து உருவானதுதான் RSSோட அரசியல் அமைப்பு, தேர்தல் அரசியல் அமைப்பு தான் பிஜேபி. ஸோ பிஜேபியோட ஐடியாலஜி எல்லாமே RSSல இருந்து வந்தது தான். இப்போ மத்தியில் இருக்கிற அரசாங்கம், பிஜேபியோட அரசாங்கம் அப்போ RSSோட ஐடியாலஜியில இருந்து தான் இயங்குது அப்படிங்கிறது உலக அறிந்த விஷயம். சரி, இப்போ அவரு RSSல இருந்தவர், அதுல இருந்து பிஜேபிக்கு வந்தவர், அதுல இருந்து பிரதமர் ஆனவர். அவர் RSS தலைமையகத்தை போய் விசிட் பண்றதுல என்ன பெரிய ஆச்சரியம்? அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா இருக்கு. என்ன அப்படின்னா, அவர் பிரதமர் ஆகி கடந்த 10 வருஷத்துல, 3வது டேர்ம், கிட்டத்தட்ட 10 வருஷத்துல 11 வருஷத்துல இதுதான் முதல் முறை அவர் RSS தலைமையகம் போய் பார்க்கிறது அப்படிங்கிறது. அவர் இதுக்கு முன்னாடி போனது கிடையாது. கட்சி மீட்டிங்ல நிறைய பங்கெடுத்திருக்காரு. டெல்லியில இருக்க பிஜேபி தலைமை அலுவலகத்திலையா இருக்கட்டும், அல்லது அந்த ஊர்ல நடக்கிற செயற்குழு பொதுக்குழுவா இருக்கட்டும், எல்லா கட்சி மீட்டிங்லயும் அவர் பங்கெடுத்திருக்காரு. ஆனா இது வரைக்கும் அவர் பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் இது 3வது முறை, கடந்த 11 வருஷத்துல இதுதான் முதல் முறை அவர் RSS அலுவலகம் போய் சந்திக்கிறது அப்படின்றது. சரி, இதனால என்ன, நிஜமாவே அப்படி ஒண்ணு நடக்க போதா அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அது நடந்தாலும் எந்த பாதிப்பும் ஏற்பட போறது கிடையாது, நடக்கலனாலும் எந்த பாதிப்பும் ஏற்பட போறது கிடையாது. மோடி ஒரு பவர்ஃபுல் லீடர் அப்படின்னு ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைனா, கிட்டத்தட்ட ஒரு அளவுக்கு உண்மைதான். ஆனா அவர் சுய சிந்தனையுள்ள அல்லது சுயமான ஒரு தலைவரா, பலமான தலைவரா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். இது வரைக்கும் பிஜேபியில இருந்து இதுக்கு முன்னாடி, மோடிக்கு முன்னாடி பிரதமராக இருந்த திரு வாஜ்பாய் அவர்களையும் மோடியும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, வாஜ்பாய் அவர்கள் சேற்றில் முளைத்த தாமரை, நம்ம அவங்க பாஷையிலே பேசுவோம், தாமரைக்கே போயிடுவோம், சேற்றில் முளைத்த தாமரை அப்படின்னு சொல்லலாம். என்னதான் RSSல இருந்திருந்தாலும், பிஜேபியில இருந்திருந்தாலும், அந்த RSSையோ பிஜேபியோ உருவாக்கின ஒரு தலைவர்கள்ல ஒருத்தராக இருந்திருந்தாலும், அவருடைய ஐடியாலஜிங்கிறது 100% மதவாத ஐடியாலஜி கிடையாது. RSSல இருக்கிற நல்லது கெட்டது அதுக்குள்ள நம்ம போக வேணாம். ஆனா மதவாதம்ங்கிற அடிப்படை இருக்குல்ல, RSSோட அடிப்படை, அதுல நான் பார்த்த வரைக்கும் வாஜ்பாய் அவர்களுக்கு பெரிய ஒரு ஈடுபாடோ அல்லது அவர் அதுல பெருசா ஈடுபட்டதோ கிடையாது. அத்வானி அவர்கள் முழு மூச்சா நின்று ரத யாத்திரை பண்ணும்போது கூட 90கள்ல அவருக்கு சீனியரா இருந்த வாஜ்பாய் அவர்கள் அதுல பெருசா ஈடுபடலை. அவர் அங்க அந்த சீன்லயே இல்லைன்னு சொல்லலாம். எந்த வழக்கிலையும் அவர் பெயர் வரல, அந்த சீன்லயே இல்லை. அத்வானி அவர்கள் தான் முழுக்க அதை கொண்டு போனாரு. அதுக்கப்புறம் அவர் தான் பிரதமர் ஆக போறாருன்னு நிறைய பேச்சுகள் வந்தாலும் திரு வாஜ்பாய் அவர்கள் பிரதமர் ஆனாரு. ஸோ வாஜ்பாய் அவர்களை கம்பேர் பண்ணும்போது யாரோடையுமே பிஜேபியில அவரு த ஒன் அண்ட் ஒன்லி அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு முன்னாடியும் அந்த மாதிரி யாருமே கிடையாது, அவருக்கு அப்புறமும் எனக்கு தெரிஞ்சு யாருமே வரப்போறது கிடையாது. ஏன்னா அந்த RSSோட அடிப்படையே மதவாதம் போது அது இல்லாம RSSல ஒருத்தர் இப்போ வர முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியவே முடியாது. அந்த மாதிரி ஒன் ஆஃப் த ஜெம் ஆஃப் த பர்சன், நான் சொன்ன மாதிரி சேற்றில் முளைத்த தாமரை தான் திரு வாஜ்பாய் அவர்கள். அவருக்கு அப்புறம் பிஜேபியில யாரு பிரதமர் ஆனாலும் எந்த விதமான வித்தியாசமும் இருக்க போறது கிடையாது. ஏன்னா தனிப்பட்ட தலைவர்கள் அப்படின்னா தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு இருக்கிற சிந்தனையை செயல்படுத்தும். திரு வாஜ்பாய் அவர்கள் மாதிரி செயல்படுத்துகிற ஒரு தலைவரா வேற யாராலையாவது வர முடியுமா அப்படின்னா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இல்லை. திரு மோடி அவர்களுமே அந்த மாதிரியான ஒரு RSSக்கு ஐடியாலஜிக்கு எதிராக ஒரு விஷயத்தை செயல்படுத்துகிற அளவுக்கான பலம் பொருந்திய அல்லது சக்தி வாய்ந்த அல்லது தைரியமான தலைவராக எனக்கு தெரிஞ்சு இல்லை. அவரும் RSSோட ஒரு அங்கம் தான். இப்போ யாராவது மோடிக்கு பதிலாக யாராவது பிரதமராக வரப்போறாங்க அப்படின்னாலும் அது பிஜேபியில இருந்து ஒரு ஆளாக தான் இருக்க போகுது. அவங்களும் மோடி மாதிரியே RSS ஐடியாலஜிலேருந்து வரவங்களா தான் இருப்பாங்க. முழுக்க தனக்குள்ளார RSS மட்டுமே
ஊறி போன ஒருத்தர் தான் வரப்போறாரு. அது யாரா வேணாலும் இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். யாரா அடிமட்ட தொண்டன்லேருந்து இப்போ இருக்கிற மத்திய அமைச்சர்கள்லேருந்து யாரா இருந்தாலும் எந்த விதமான வித்தியாசமும் இருக்க போகிறது கிடையாது. மோடிக்கு பதிலாக அங்கே இன்னொருத்தர் இருக்க போறாரு, அவ்வளோதான். ஆனால் இந்தியாவை ஆள போகிறது அடுத்த 4 வருஷத்துக்கு என்னமோ ஆர்எஸ்எஸ் தான். இந்த 11 வருஷம் ஆண்டதும் ஆர்எஸ்எஸ் தான். வாஜ்பாய் காலத்தில் அப்படி இல்லைன்னா என்ன, நான் பார்த்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ் தாண்டினா ஒரு தனித்துவம் மிக்க ஒரு தைரியமான ஒரு தன்னிச்சையான முடிவெடுக்கக்கூடிய ஒரு தலைவராக வாஜ்பாய் அவர்கள் இருந்தார். இப்போ பிஜேபியில் அப்படி யாருமே கிடையாது, இதுக்கப்புறமும் வரப்போகிறது கிடையாது. அதனால பிரதமராக இருக்கிற மோடி ராஜினாமா பண்ணலான்னு ஒன்று தான். இந்தியாவுக்கு அதனால எந்த விதமான நல்லதும் நடக்க போகிறது கிடையாது, எந்த விதமான மாற்றங்களும் நடக்க போகிறது கிடையாது. அதனால இது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். புதுசாக ஒரு அடுத்த பிரதமர் யாருன்னு சொன்னாங்கன்னா சரி, இனிமேல் நமக்கு ஒரு பிரதமர் அப்படின்ற அந்த பேரை மட்டும் பணம் பண்ணிட்டு விட்டுருணுமே தவிர இந்தியாவுக்கு அதனால எந்த விதமான நன்மையோ அல்லது மாற்றங்களோ நிகழ போகிறது கிடையாதுங்கிறது என்னுடைய கருத்து. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பை பகிர்வோம். நன்றி.